இதழ் TNTR காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் சத்யா பிரபு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவின் மர்ம மரணம் குறித்த நீதவான் விசாரணை திங்கட்கிழமை கொழும்பு கோட்டை நீதவான் பாசான் அமரசேனா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் முதலாம் சாட்சியான பிரியங்கி அனுஷ்கா விஜயநாயக்கா மற்றும் மூன்றாம் சாட்சியான அரவிந்த டி சில்வா ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியளித்தனர். இந்த மரணம் குறித்த விசாரணைகள் கொள்ளுப்பிட்டி போலீசாரிடமிருந்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது. உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் அடங்கிய 2 தொகுப்புகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். சம்பவ இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மருந்து வகைகள் மற்றும் உயிரிழந்தவரின் 2 இரத்த மாதிரிகள் வழக்கின் சான்று பொருட்களாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என புலனாய்வு அதிகாரி தெரிவித்தார். சம்பவ இடத்தில் காகிதத்தில் சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத 2 மருந்து வகைகள் மற்றும் உயிரிழந்தவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் பெல்ட் என்பன அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. விசாரணையின் போது உயிரிழந்தவரின் ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் கையடக்க தொலைபேசியை அணுகுவதில் உள்ள சிக்கல் குறித்து புலனாய்வு அதிகாரி விளக்கம் அளித்தார். அந்த தொலைபேசியானது முகம் அடையாளம் காணும் பாதுகாப்பு முறைமையினால் பூட்டப்பட்டுள்ளதாகவும் கபில சந்திரசேனாவின் மரணத்திற்கு பிறகு அவரது முகத்தை கொண்டு அதனை திறக்க மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து குறித்த தொலைபேசி தயாரிப்பு நிறுவனம் அல்லது பொருத்தமான ஒரு நிறுவனத்திற்கு அனுப்பி தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பான ஏனைய 8 சாட்சிகளிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக மே மாதம் 14ஆம் தேதி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. தற்போதைய அரசியல் சூழலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் ஒன்றிணைக்கின்றமை குறித்து நிலவும் விவாதங்களுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும தனது கருத்தினை முன்வைத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தான் ரணில் விக்ரமசிங்குடன் இணைவதற்கு தயார் என தெரிவிக்கும் நிலையில் அதற்கு ஒரே ஒரு எளிய வழிமுறை மட்டுமே உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். சஜித் பிரேமதாச ரணில் ஜனாதிபதியாக இருக்கட்டும், நான் பிரதமராக செயல்படுகிறேன் என்கின்ற ஒரு தெளிவான அறிவிப்பை வெளியிட்டால் பிரிந்துள்ள இரு தரப்புகளும் மிக எளிதாக ஒன்றிணைந்து விடும் என்று அஜித் மன்னபெரும தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க என்பதையும் இன்றும் சஜித் அவரை மரியாதையுடன் சார் என்றே அழைப்பதையும் அவர் தனது உரையில் நினைவுபடுத்தினார். இவ்வாறானதொரு நிலையில் கட்சிகள் ஒன்றிணைவதற்கு நீண்ட பேச்சுவார்த்தைகளோ அல்லது குழுக்களின் பரிந்துரைகளோ தேவையில்லை என தெரிவித்த அவர் சஜித் பிரேமதாசவின் இந்த ஒரு பிரகடனம் ஒட்டுமொத்த அரசியல் பிரிவினையையும் முடிவுக்கு கொண்டு வரும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். கொழும்பில் கனமழை பெய்வதால் கொட்டாஞ்சேனை ஆமர்வீதி பகுதிகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு கேட்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் பிளியந்தல கெஸ்பேபாவில் அதிகபட்ச மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. அப்பகுதியில் 204 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் வேங்கொட பகுதியில் 145.5 மில்லிமீட்டரும், கிளிமலை பகுதியில் 121 மில்லிமீட்டரும், வத்துப்பிட்டிவள பகுதியில் 105.5 மில்லிமீட்டரும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மேற்கு சபரகமுவ, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், திரிகோணமலை, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் கனமழை மற்றும் பலத்த மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு பதுளை, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்திலை, மொனராகலை மற்றும் ரத்தினபுர மாவட்டங்களில் உள்ள 2 பிரதேச செயலக பிரிவுகளுக்கான
மண் சரிவு எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இன்று மாலை 4 மணி வரை நீட்டித்துள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெத்யூ டக்வர்த்துக்கும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கும் இடையில் செவ்வாய்க்கிழமை சந்திப்பொன்று இடம்பெற்றது. இச்சந்திப்பு முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் இடம்பெற்றது. இச்சந்திப்பின் போது முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நில ஆக்கிரமிப்புகள், விவசாயிகள் மற்றும் மீனவ மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மக்களின் வாழ்வாதார நிலைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. மேலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் மற்றும் அதன் பின்னணி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய அரசு ஹார்முஸ் நீரணையில் சர்வதேச பாதுகாப்பு நடவடிக்கையில் பங்கேற்க ட்ரோன்கள், டைபூன் ஜெட்கள் மற்றும் HMS டிராகன் போர்க்கப்பலை அனுப்ப உள்ளதாக அறிவித்துள்ளது. 40க்கும் மேற்பட்ட நாடுகளின் அமைச்சர்களுடன் நடைபெற்ற மெய்நிகர் உச்சி மாநாட்டில் பிரித்தானிய பாதுகாப்பு துறை அமைச்சர் ஜான் ஹீலி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். எங்கள் கூட்டாளிகளுடன் இணைந்த இந்த பன்னாட்டு நடவடிக்கை பாதுகாப்பானது மற்றும் நம்பகமானது என்று அவர் கூறினார். ஹார்முஸ் நீரணையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை கொண்டுவரப்பட்டுள்ளது. உலகின் முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதையாக விளங்கும் இந்த நீரணை பல ஆண்டுகளாக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களுக்கு மையமாக இருந்து வருகிறது. மேலும் பிரித்தானியா அட்டானமஸ் மைன் ஹண்டிங் டெக்னாலஜி மூலம் ஹார்முஸ் நீரணையில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும். இதன் மூலம் வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்லும் சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை சர்வதேச கூட்டணியின் கீழ் நிலைமை அனுமதிக்கும் போது செயல்படுத்தப்படும். அமெரிக்காவிற்கு எதிராக ஈரான் கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரான் நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரெசாயி, ஈரான் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளானால் 90% தூய்மையான யுரேனியம் சுத்திகரிப்பு செய்யும் வாய்ப்பு உள்ளது என்று எச்சரித்துள்ளார். 90% தூய்மை கொண்ட யுரேனியம் ஆயுத தரம் என கருதப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தற்போது நிலவும் சமாதான ஒப்பந்தம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஈரானின் அணு நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்ததாகவும் அதன் சுத்திகரிப்பு திறன் குறைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஈரான் ஏற்கனவே 60% தூய்மையான யுரேனியம் சுத்திகரித்துள்ளது. இது 90% ஆயுத தரத்திற்கு மிக அருகில் உள்ளது. தற்போது சுமார் 400 கிலோ யுரேனியம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா, ஈரான் தனது தூய்மையான யுரேனியம் இருப்புகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி உள்நாட்டு சுத்திகரிப்பை நிறுத்த வேண்டும். ஈரான் இந்த விவாதத்தை பின்னர் நடத்த வேண்டும் என்று கூறுகிறது. இந்த நிலைமையால் அமெரிக்கா, ஈரான் இடையேயான அணு விவாதம் மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய சிக்கலாக மாறியுள்ளது. இத்துடன் இதழ் TNTRின் காலை நேர செய்திகள் முடிவடைந்தன. நன்றி.